அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய வீடியோஸில் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொண்டு வாங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். உங்களுக்கு யூரினரி இன்கான்டினன்ஸ்லேருந்து நம்ம ரிலீவ் ஆகிக்கலாம். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வராது. நிறைய வீடியோஸில் நம்ம இந்த லைஃப் ஸ்டைல் பற்றியும் இந்த எக்ஸசைஸ் பற்றியும் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? பட் நிறைய பேர்னால இந்த எக்ஸசைஸை வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன ரீசன்ஸ்ன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க என்ன சேலஞ்சஸ்லாம் உமன் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்லி நம்ம கிளினிக்கில் நிறைய பேஷண்ட்ஸ் வரவங்க கிட்ட எல்லாமே கேட்டிருந்தோம். 1 வாரம் பண்ணுவாங்க, 2 வாரம் பண்ணுவாங்க, ஒரு 3 நாள் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களால பண்ண முடியாது அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நாங்கள் ட்ராக் பண்ணி அந்த ஃபாலோ அப் செஷன்ஸில் நாங்கள் கேட்கும்போது அவங்க நிறைய சேலஞ்சஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சேலஞ்சஸ் வந்து நாங்கள் ஒன்றா சொல்கிறோம். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி கரெக்ட் பண்ணுறதுங்கிற சொல்யூஷனும் நாங்கள் சொல்கிறோம். ஸோ தட் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் கான்சென்ட்ரேட் இன் யுவர் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எக்ஸசைஸ் பேட்டர்னும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரொட்டீன் ஆக்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சேலஞ்சஸ் ஒன்றா பார்க்கலாம். சரிங்களா? நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட கேட்கும் போது இங்கே நல்லா கிளினிக்கில் இருக்கும் போது ஓகே மேம் பண்ணிடுறேன் மேம்னுவாங்க. 3 days later ஃபாலோ அப்காக ஒரு கால் பண்ணும்போது பண்ணீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படி சொல்லுவாங்க. ஸோ என்ன ரீசன், என்ன கஷ்டங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, ஏன் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டால், மேம் நானே வந்து காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து காலையில் சக்கரம் கட்டிகிட்டு ஓடிட்டே இருக்கேன், எனக்கு டைமே இல்லைங்குவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் எல்லா வேலையுமே நானே தான் மேடம் பண்ணணும், எப்படி மேடம் நான் வந்து இதுக்கு டைம் நான் போட முடியும், எனக்கு சுத்தமாக டைமே இல்லை அப்படி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து லேக் ஆஃப் டைம். ஸோ இந்த டைம் வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்வலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே 24 hours தாங்க. இந்த 24 ஹவர்ஸில் நம்ம எந்த அளவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது. ஸோ யூஸ்வலி வந்து நம்மளுக்கு என்ன நினைக்கிறோம், ஏன் நம்மளுக்கு டைம் இல்லை நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ரீசன் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, எக்ஸசைஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ எக்ஸசைஸ்க்கு நம்ம அந்த இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறதில்ல. ஸோ எக்ஸசைஸ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான டைமை வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட அப்பாயின்மெண்ட், சில பேர் பிஸ்னஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும், சில பேருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஒர்க்குக்கு போவீங்க. ஸோ அந்த ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது ஒரு டைம் ஷெட்யூல் பண்ணுவீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த டைமை வந்து எக்ஸசைஸ்க்கான டைமை வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணணும். நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே வந்து அவங்க சொல்லுவாங்க எனக்கு டைம் இல்லை மேடம்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸசைஸ்க்கு உங்களுடைய செல்ஃப் கேருக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், உங்களுடைய ஹெல்த்துக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக நீங்கள் இதை வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற ஒர்க்குக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். சுத்தமாக டைமே இல்லைன்னா நீங்கள் ஃபேமிலி டைம், நீங்கள் ஏதாவது ஒரு சீரியல் பார்த்துட்ருப்பீங்க, ஸோ இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியோடு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஸோ இந்த கீகிள்ஸ் எக்ஸசைஸுங்கிறது நீங்கள் எந்த டைமில் வேணால், நீங்கள் படுத்துட்ருக்கும் போது, நீங்கள் உட்காந்துட்ருக்கும் போது, நீங்கள் சீரியல் பார்த்துட்ருக்கும் போது, நீங்கள் ஒர்க் பண்ணும்போது, எந்த டைமில் வேணால் நீங்கள் வந்து இதை பண்ணலாம். உங்களால் சுத்தமாக முடியலன்னா இந்த ஒர்க் டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது 10 நிமிஷம் நீங்கள் கொடுக்காம 2 மினிட்ஸாக நீங்கள் வந்து இந்த எக்ஸசைஸ்க்கு கொடுங்க. ஸோ இந்த சேலஞ்சஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதை நாங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டோம். ஸோ இந்த சொல்யூஷன்ஸை நீங்கள் ஒன்றா நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு டைம் இருக்கும். இதுக்கு எதுவுமே நீங்கள் டைம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் மொபைல் எடுங்க, உங்களோட மொபைல் எடுத்து உங்களோட ஸ்க்ரீன் டைம் பாருங்கள். எல்லாத்துக்கும் 2 hours 2.5 hours, ஏன்னா நாங்கள் சொன்னவங்களுக்கு எல்லாமே ஸ்க்ரீன் டைம் பார்த்துட்டோம். 4 hours 4.5 hours இத்தனை ஸ்க்ரீன் டைம் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீன் டைமில் உங்களுக்காக ஒரு 5 minutes நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? அந்த அளவுக்காக நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்பவே பின்தங்கி இருக்குது. ஸோ கட்டாயம் நீங்கள் டைம் இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா எஃபெக்டிவாக நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலைன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க, செல்ஃபாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த டைம் எடுத்து நம்ம எதில் போட்டு பண்ணணுங்கிற டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் சரியாக பண்ணிங்கனாலே இந்த சேலஞ்சை நீங்கள் ஓவர் கம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கீகிள்ஸ் எக்ஸசைஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை இதை எப்படி ஸ்மால் அண்ட் எஃபெக்டிவாக டைம் ரொம்ப கம்மியாக நீங்கள் பண்ண முடியும், இல்லை நீங்கள் ஒர்க் டைமில் எப்படி பண்ணுறது, இல்லை உங்களோட சீரியல் டைமில் எப்படி பண்ணுறதுங்கிற டிப்ஸை வந்து நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லித்தரோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.